வணக்கம். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. எண்கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இந்த சேனலை முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நாம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு புத்தாண்டு வருட பலன்கள் எப்படி இருக்குன்றதை நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த 2024 வருடம், அதாவது இந்த வருட பலன்களை பார்க்கும்போது நம்ம முக்கியமான ஒரு 4 கிரகங்களை நம்ம பார்க்கணும். சனி பகவான் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ராசிக்கு 4ஆம் இடத்துலையும், ராகு பகவான் 5ஆம் இடத்துலையும், 6ஆம் இடத்தில் குரு பகவானும், 11ஆம் இடத்தில் கேது பகவானும் இருக்கிறாங்க. இதுதான் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உண்டான இந்த வருட பலன்களுக்கு உண்டான முக்கியமான கிரக அமைப்புகள். இந்த 4 கிரகங்களும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வருடத்தில் ஒரு சுமாரான பலன்னு சொல்லாமல் ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்க போகின்ற ஒரு கிரகங்களாக தான் இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 3ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் பார்த்திங்கன்னா அவர்களுடைய 4ஆம் இடத்துல, அதாவது அவருடைய ஆட்சி வீட்டிலேயே இருக்கிறார். அப்படி இருக்கும்போது அந்த 4ஆம் இடம்ன்றது சுகஸ்தானம், அடுத்து பார்த்திங்கன்னா நிலம், மனை, சொந்த வீடு, அந்த மாதிரியான ஒரு பாவகம். அந்த 4ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் ஆகப்பட்டவர் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த 2024 பார்த்திங்கன்னா மிக அற்புதமான பலன்களை கொடுக்க போகிறார். இது வரைக்கும் நீங்கள் வீடு கட்டணும்னு ஆரம்பிச்சிருப்பீங்க. அந்த வீட்டுனால மிக பெரிய பெரிய பிரச்சனைகளை எல்லாம் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் கடந்த ஒரு 3 வருட காலமாக இவர்கள் அந்த வீடு கட்டுவதில் பார்த்திங்கன்னா மிக சிரமத்துக்கு ஆளாகி இருப்பாங்க. ஏற்கனவே இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அந்த 7.5 சனியிலிருந்து விடுபட முடியாத சூழ்நிலையில் ஓரளவுக்கு தன்னுடைய நிலைமையை மாற்றி கொண்டிருக்கின்ற அந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அந்த சனி பகவான் ஆகப்பட்டவர் அந்த 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்திற்கு வரும்போது தான் அவர்களுக்கு ஒரு தெளிவான ஒரு நிலைமையை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கிறது இந்த சனி பகவான். இந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம், அதாவது இந்த சனி பகவான் ஆகப்பட்டவர் 3, 4 குடையவர். அப்படி இருக்கும்போது உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே லாபத்தில் முடிவதற்கும், உங்களுடைய தொழில்கள் எல்லாமே ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை சந்திப்பதற்கு, அந்த சனியோட காரகத்துவம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஒரு தொழில் உழைப்பு சம்பந்தப்பட்ட ஒரு காரகத்துவம். அந்த உழைப்பாகப்பட்டது நீங்கள் இதுவரைக்கும் பல முயற்சிகள் எடுத்து உங்களுடைய தொழிலில் நிறைய ஒரு பிரச்சனைகளை தான் சந்தித்ததே மிச்சம் தவிர மீது எந்த விதமான வளர்ச்சியும் நீங்கள் கடந்த காலத்தில் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் அனுபவித்திருக்க மாட்டீங்க. நம்ம என்னடா இவ்வளோ அறிவு திறமையை வச்சுட்டு நம்மளால் எதுவுமே செய்ய முடியல, இவ்வளோ ஒரு முயற்சி செஞ்சும் அவர்களுடைய விருச்சிக ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அவர்கள் அடிக்கடி சொல்வ விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, நம்ம இவ்வளோ முயற்சி செய்கிறோம், நமக்குன்னு தெய்வம் ஒரு வழிகாட்ட மாட்டேங்குது, நமக்குன்னு ஒரு நல்ல ஒரு தொழில் அமையாதா, அந்த தொழிலில் ஒரு வளர்ச்சி வராதா, அந்த தொழிலில் ஒரு லாபம் வராதா அப்படின்ற ஒரு நிலைமை தான் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கடந்த காலத்துலலாம் இருந்திருக்கும். இது எல்லாமே முடிவுக்கு வருகின்ற நேரமாக தான் இந்த 2024 இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. அந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் ஆகப்பட்டவர் உங்களுக்கு மிக பெரிய நன்மைகளை கொடுப்பதற்கு காத்துட்டு இருக்கிறார். இதே சமயத்தில் உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தில் 4ஆம் இடத்துலயே இருக்கிறார். உங்க சனி பகவான் 4ஆம் இடத்துலயே இருக்கிறார்னா கண்டிப்பாக இந்த 2024 ஒரு மிகப்பெரிய யோகமான காலமாக தான் உங்களுக்கு இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. அதுவும் 40 வயதிற்கு மேலுள்ள அந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் ஆகப்பட்டவர் மிக உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு காரண கிரகமாக தான் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. அடுத்து பார்த்திங்கன்னா கேது பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்துல, முக்கியமான இடத்துல, அதாவது ஒரு தொழில்னு செஞ்சோன்னா அவர்களுக்கு தொழில் நல்ல முன்னேற்றம் அடையுமா,
நல்ல லாபம் வருமா, அந்த தொழிலாகப்பட்டது சேமிப்பை கொடுக்குமா அப்படின்னு பார்க்கணுன்னா ஒருவருடைய ஜாதகத்தில் அந்த ஜாதகத்திற்கு தனஸ்தானம், சுகஸ்தானம், அடுத்து லாபஸ்தானம், இந்த 3 இடமும் நமக்கு அந்த ஜாதகத்தில் ஒன்றோடு ஒன்று பிணைந்து இருந்தாதான் அந்த ஜாதகருடைய தொழில் மிக பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். அந்த அளவிற்கு இந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவானும் 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேது பகவானும் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சில தடைகளை, அந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான தடைகளையும், அடுத்து பார்த்தீங்கன்னா லாபம் வரும் மாதிரி இருக்கும் அந்த தொழிலில் வரக்கூடிய லாபம் பெரிய அளவு நீங்கள் லாபத்துக்கு எதிர்பார்த்து அங்கே வேலை செய்தீங்கன்னா அந்த இடத்துல லாபம் வராது. இதுதான் உங்களுக்கு இந்த 2024 இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பலன்கள். எந்த மாதிரி பலன்கள்? நமக்கு இப்போ 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் எல்லா பலன்களையும் நன்மையாக கொடுத்தாலும் அந்த 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் ஆகப்பட்டவர் எல்லாத்துலேயும் சிறு தடைகளை கொடுத்துக்கிட்டே இருப்பார். நீங்கள் லாபம் பெரிய அளவில் வச்சு விற்கிறீங்களா, ஆனால் அது உங்களால் செய்ய முடியாது, அதில் சில தடைகள் இருக்கும். லாபம் பெரிய அளவில் வச்சிங்கன்னா அந்த இடத்துல தொழிலில் உங்களுக்கு சிறிய வீழ்ச்சி இருக்குமே தவிர வளர்ச்சி இருக்காது. அப்போது நம்ம என்ன பண்ணணும்? இந்த காலகட்டத்தில் உங்களுடைய லாப விகிதத்தை குறைத்து, இப்போ 50 ரூபாய் லாபம் வைக்கிறீங்கன்னா அதில் 50% கம்மி பண்ணுங்கள். 25 ரூபாய் லாபம் வைத்து நீங்கள் இந்த தொழிலை செய்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த தொழிலில் உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி காத்துட்ருக்குது இந்த வருடம். அடுத்து பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 6ஆம் இடத்தில், அதாவது மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்திற்குரியவரும் அடுத்து பூர்வீக உரியவரும் பார்த்தீங்கன்னா அந்த குரு பகவான். அவர் 6ல் போயிருக்கும்போது உங்களுடைய குடும்பத்தில் சில சண்டை சச்சரவுகள், குடும்பத்தில் ஒரு தேவையில்லாத ஒரு குழப்பங்கள் வருவதற்கு இந்த குரு பகவான் காரணமாக இருப்பார். அதே நேரத்தில் இந்த குரு பகவான் ஆகப்பட்டவர் ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு ரிஷபராசிக்கு செல்வதனால அந்த பிரச்சனைகளும் முடிந்து உங்களுடைய 7ஆம் இடத்திற்கு வருவதனால குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்கிற மாதிரி இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த 2024 முதல் பாதி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிரமப்பட்ட ஒரு வருடமாக இருந்தாலும் கூட அடுத்த ஒரு பின்பாதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகத்தையும் ஒரு மிக மகிழ்ச்சியான வாழ்க்கையும் அந்த குடும்பம் சம்பந்தமான இடத்துல பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சிகரமான நிலைமையும் தரக்கூடிய ஒரு காரண கிரகமாக தான் இந்த குரு பகவான் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த 2024 இந்த மாதிரியான பலன்களை கொடுத்துட்ருக்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 11ஆம் இடத்துல கேது பகவான், இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தொழிலில் மிகப்பெரிய பிரச்சனைகளை கொடுக்கும். அதே சமயத்தில் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்த அன்பர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய நேரமாக தான் இந்த 2024 இருக்குது. வெளிநாட்டில் இருக்கிறீங்களா விருச்சிக ராசி அன்பர்கள், நீங்கள் துணிவாக செயல்படும் நேரமாகவும் நீங்கள் எந்த விஷயத்தை செய்தாலும் அதில் வெற்றியை சந்திக்கக்கூடிய நேரமாகவும் தான் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த 2024 இருக்க போகுது. இதெல்லாம் நம்ம சொன்னது எல்லாமே கோச்சார நிலவரப்படி இந்த வருடத்தில் ஆரம்பித்து முடிவில் எப்படி இருக்க போகுதுன்றத நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்கிறோம். இது அவங்க ஜாதகப்படியும் உங்களுக்கு தசா புத்தி இருக்கும். இன்னைக்கு இந்த நேரத்தில் உங்களுக்கு சனி தசையோ இல்லை குரு தசையோ அதோட புத்தி இருக்கும், ராகு புத்தியோ இல்லை சுக்கிர புத்தி, இந்த மாதிரி அதோட தசா புத்தி மாறுபடும் போது இந்த கோச்சார நிலவரப்படி அந்தந்த கிரகங்கள் விளைவிக்கக்கூடிய பலன்கள் மாறுபடும். அதை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.